சற்றுமுன் வெளியான தகவல். இனி சொந்த காலிலேயே நிற்கலாம். மகளிருக்கு 1.5 லட்சம் அள்ளி தரும் ஸ்டாலினின் தமிழக அரசு அசத்தல். அது சொல்ல பார்க்க போறோம். நீ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசின் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பில் சுய உதவி குழுக்களுக்கான சிறு கடன் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உறுப்பினர் ஒருவருக்கு ஆண்டு கடன் தொகையாக 1.5 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்பட இருப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசின் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை மூலம் தமிழக அரசு சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக சிறுபான்மையினர் வாழ்வில் ஏற்றம் காண தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகத்தின் டேம்கோ சார்பில் கல்வி உதவித்தொகை, தனிநபர் கடன் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 2025 முதல் 2026ஆம் ஆண்டில் சுய உதவி குழுக்களுக்கான சிறு கடன் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறுபான்மையின் பெண்கள், ஆண்கள் சுய உதவி குழுக்களை அமைத்து தனித்தனியே அல்லது சேர்ந்தோ சிறு வியாபாரம், சிறு தொழில் செய்து தங்களது குடும்ப வருமானத்தை பெருக்கிக் கொள்ளும் வகையில் அவர்களது குழுக்களுக்கு காய்கனி கடை, மீன் வியாபாரம், பூ வியாபாரம், பலகார கடை, தையல் கடை, கைத்தொழில்கள், சிறு வணிகம் போன்றவற்றை நடந்த கடன் பெற முடியும். பயனாளி சிறுபான்மை சுய உதவி குழுவில் அங்கத்தினராக இருத்தல் வேண்டும். குழுவில் குறைந்தது 6 மாதம் சேமித்தல் மற்றும் கடன் அளித்தல் பணியில் தொடர்ந்து நன்றாக செயல்பட்டு இருக்க வேண்டும். 60% சிறுபான்மையினராக அவசியம் இருத்தல் வேண்டும். எஞ்சியுள்ள 40% பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர், ஆதிதிராவிடர், பழங்குடியினர், இதர வகுப்பினர் இடம்பெறலாம். குழுவில் அதிகபட்சமாக 20 அங்கத்தினர்களும் குறைந்தபட்சமாக 10 அங்கத்தினர்கள் இருத்தல் வேண்டும். சிறுபான்மையினர் குழுக்களில் பெண்கள் குழுக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அளிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள்: மதத்திற்கான சான்று, சாதி சான்றிதழ், பள்ளி மாற்று சான்றிதழ், சிறுபான்மையினர் மதம் குறித்து வழிபாட்டு ஸ்தலத்தால் அளிக்கப்பட்ட சான்று இவற்றில் ஏதேனும் ஒன்றின் நகல், வருமான சான்றிதழ் நகல், இருப்பிட சான்றிதழ் நகல், ஆதார் எண் நகல். விண்ணப்பிக்கும் முறை: அந்தந்த மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர்கள், மாவட்ட ஆட்சியரகம், மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி அல்லது அதன் கிளைகள், நகர கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி. திட்டம் 1இல் உறுப்பினர் ஒருவருக்கு அதிகபட்ச கடன் தொகையாக 1 லட்சம் வழங்கப்படும். வட்டி விகிதம் ஆண்டுக்கு 7%. அதிகபட்சம் 3 ஆண்டுகள் தவணை தொகையை வட்டியுடன் திரும்ப செலுத்தலாம். நகர்ப்புறம், கிராமப்புற பகுதிகளாக இருந்தால் குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும். 2வது திட்டத்தின் கீழ் அதிகபட்ச கடன் தொகை உறுப்பினர் ஒருவருக்கு 1.5 லட்சம் வழங்கப்படும். ஆண் பயனாளிகளுக்கு 10% வட்டி விகிதமும், பெண் பயனாளிகளுக்கு 8% வட்டி விகிதமும் ஆண்டுக்கு கணக்கிடப்படும். அதிகபட்சம் 3 ஆண்டுகள் வரை தவணை தொகையை வட்டியுடன் திரும்ப செலுத்தலாம். ஆண்டு வருமானம் 8 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் திருப்பதி கோவிலில் இனி லட்டு மட்டுமல்ல, மசால் வடை பிரசாதமும் உண்டு. அது சொல்ல பார்க்க போறோம். நீ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருப்பதியில் பிரசாதத்துடன்
மசால் வடை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சப்தமியையொட்டி பக்தர்களுக்கு அன்ன பிரசாதத்துடன் மசால் வடை வழங்குகிறது. இதேபோன்று ரத சப்தமிக்கு 3,00,000 பக்தர்கள் வருவார்கள் என்பதால் 8,00,000 லட்டுகள் தயாரிக்கப்பட்டுள்ளது. ரத சப்தமியையொட்டி விஜிபி மற்றும் சிறப்பு தரிசனங்கள் ரத்து செய்யப்படுகிறது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வருகை தந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இங்கு பக்தர்களுக்கு வழங்கப்படும் லட்டுவும் உலக புகழ்பெற்றது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தினமும் அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகிறது. திருப்பதி தேவஸ்தானம் கடந்த 1983ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து 42 ஆண்டுகளாக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி வருகிறது. இந்த அன்னதானத்தில் வாழை இலையில் சாதம், சாம்பார், ரசம், மோர், பொரியல், சட்னி, சர்க்கரை பொங்கல் போன்ற உணவுகள் பரிமாறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த உணவுடன் மசால் வடையும் சேர்த்து வழங்க தேவஸ்தானம் முடிவு செய்தது. அதன்படி கடந்த வாரம் வெங்காயம் மற்றும் பூண்டு சேர்க்காமல் இந்த வடையானது தயார் செய்யப்பட்டது. சோதனை அடிப்படையில் அப்போது 5,000 பக்தர்களுக்கு மசால் வடை வழங்கப்பட்டது. பக்தர்கள் திருப்தியடைந்ததை அடுத்து திருப்பதியில் அன்ன பிரசாதத்துடன் மசால் வடையும் வழங்கப்படும் என்று தேவஸ்தானம் தெரிவித்து இருந்தது. அதன்படி பிரசாதத்துடன் மசால் வடையும் சேர்த்து வழங்கப்படுகிறது. அதேபோக இன்று ரத சப்தமி விழா திருப்பதியில் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீதேவியருட் உற்சவர் மலையப்ப சாமி 7 வாகனங்களில் எழுந்தருளி அருள் பாலித்தார். சூரிய பிறப்பை, சந்திர பிறப்பை, தங்க கருட சேவை உள்ளிட்ட 7 ஆவணங்களில் எழுந்தருளி கோவில் மாட வீதிகளில் ஊர்வலமாக வந்து அருள்பாலிக்கிறார். ஒரே நாளில் 7 வாகனங்களில் வீதியுலா நடக்கிறதால் சின்ன பிரமோற்சவம் எனவும் அழைக்கப்படுகிறது. இதனால் இன்று வழக்கத்தை விட அதிக அளவில் பக்தர்கள் வருகை தருவார்கள். சுமார் 3,00,000 பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று தேவஸ்தானம் கணித்துள்ளது. இதன் காரணமாக இந்த லட்டுகளும் அதிகளவில் தயார் செய்யப்பட்டுள்ளன. சுமார் 8,00,000 லட்டுகள் இன்று தயார் செய்யப்பட்டுள்ளதாக தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. மேலும் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகம் காரணமாக இன்று பாதுகாப்பு பணியும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. தேவஸ்தான கண்காணிப்பு படையினர் 1000 பேரும் 1250 போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.